அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலர் ஸ்டார் 214 தான் பார்க்க போகிறோம். என்னடா 2 எபிசோட் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக 214க்கு போயிட்டே அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் தான் சொன்னீங்க இது ஆல்ரெடி ஒருத்தர் போட்டாரு, ஸோ நீங்கள் போடாதீங்க, போடுறதா இருந்தால் கரண்ட்லேருந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ 214லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்காக நான் பழைய எபிசோட்ஸை வந்து போடாமல் விட மாட்டேங்க, அதையும் நான் கண்டினியூஸாக போட பார்க்குறேன். சரிங்களா? சரி, இந்த எபிசோடுக்கு போகலாம். இப்போது இந்த எபிசோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்கே வந்திருக்கான், அவனுடைய சீனியர் பிரதரை பார்க்க வந்திருக்கான். இந்த அனிமே கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு டீச்சர் கிடச்சிருப்பார். அவரை சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மனுஷனுக்கு ஏன் அந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம ஹீரோக்கு சேர வேண்டிய ஒரு ஆர்மர் அது இவன்கிட்ட இருக்குது, அதை வாங்கிட்டு போகலாம் தான் வந்தான். அவன் என்ன சொல்கிறான், ஆமாப்பா என்கிட்ட இருக்குது, உனக்காக தான் நான் பல மில்லியன் இயர்ஸாக இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயபுல கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், நீ வந்து வீக்காக இருக்க. ஆனால் இந்த ஆர்மர் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், வேற யாராவது உங்ககிட்ட வந்து பறிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறான். நல்லா பாருங்க, அவன் கொடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீ வந்து வீக்காக இருக்க அப்புறம் வந்து வாங்கிக்கோ. இவனுங்க அனிமேல கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக காட்டுவாங்க, ஆனால் அந்த நாவலில் ரொம்ப பெருசாக போகும் கான்வர்சேஷன். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே நடக்கும். ஆனால் அனிமேல எப்படி காட்டுறாங்க, இவன் வந்து இவனோட டிவைன் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். பட் ஆனால் அவன் ஒரு பேரியரை போட்டு தடுத்து வைக்கிறான். ஸோ அந்த பேரியரை தாண்டி இவனோட டிவைன் பவரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலங்க. நம்ம ஹீரோவும் கேட்குறான், நீ கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து வீக்காக இருக்க, ஸ்ட்ராங் ஆகிட்டு வா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவுக்கு செம கடுப்பாகி போச்சு. சரி ரைட்டு, அப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம டீச்சர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். ஏன்னா இப்போ அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் செம காண்டாயிடுவார். இவன் அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆகிறான் பாருங்க. அதான் இவன் சொல்கிறான், என்னுடைய டிவைன் எனர்ஜி உன்னால் தடுக்க முடியும், ஆனால் என்ன உன்னால் தடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனோட லைஃப் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அதை வந்து இவனோடதாக ஆக்கிக்கிறாங்க. ஸோ இந்த அனிமேல இப்படி காட்டுறாங்க. ஆனால் நாவல் படி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குமா, நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நான் வந்து மாஸ்டர் கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது சொன்னதுக்கப்புறம் பயபுல பயந்து போய் ஆர்மரை கொடுத்துரும். ஸோ எப்போவுமே அனிமேக்கும் நார்மல் வெர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் கதை வந்து அதே தான். ஸோ நம்ம ஹீரோ அந்த ஒரு ஆர்மரை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கலவரமான சீனாக இருக்குங்க. எவன் எவனை வெட்டுறான், எவன் எவனை குத்துறானே தெரியலங்க, கொலை மட்டும் நல்லா நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெஷர் தான். அதாவது ஒரிஜினல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இடம் ஓப்பன் ஆகியிருக்கு. அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ ட்ரெஷர் அப்படின்னு சொன்னாலே கலவரம் தானே, அதனால தான் அங்கே பயங்கரமான கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் போக போகிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் இங்கேருந்து வெளியில் வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக ஒரிஜினல் ஸ்டாருக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் கதை அந்த மாதிரி கிடையாது. அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னா, அவனுடைய மாஸ்டர் இருக்கார்ல, அதாவது ட்ரூயான், அவரை போயிட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவான். மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரிஜினல் ஸ்டாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்பான். அவங்க கேட்பாங்க, தம்பி நீ தனியாக போகிற அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க தனியாக தான் போகிறேன்னு சொல்ல, தனியாலாம் போகாதப்பா ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் ஸ்டார் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒருத்தர் கொடுப்பாரு. இல்லைனா நம்ம ஹீரோவில் எப்படிங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாரையும் வந்து அவனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தா அதுக்கு முதல்ல அவன் உள்ளுக்குள்ளே எப்படி போவான்னா, அவனுடைய மோஷா பாடி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் போவான். அவன் போகும்போதே ஃபஸ்ட்டு அவன் போய் லேண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சும்மா கேஷுவலாக ஒரு ஸ்டாரில் நடந்து போய்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ட்ரெஷர் கிடைக்கும், ஒரு கியூப் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு சீலிங் ட்ரெஷர். இது எல்லாமே அனிமேல கட்டாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பார்பத்தா இருக்குல்ல, அது சொல்லும், நீ இப்படியே போனோன்னு வச்சுக்கோ உன்னை செஞ்சு விட்ருவாங்க, ஏன்னா இவங்ககிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்குது, தம்பி நீ இப்படியே போகாத அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அந்த ரிமோட் ஓஷன் பாடி இருக்குல்ல அதையும் அது கூட நம்ம கோல்டன் ஹார்ன் பீஸ்டையுமே அனுப்பிச்சு வைப்பான். ஏன் இந்த 2 பேரை செலக்ட் பண்ணான் தெரியுமா, இவங்க 2 பேரை பார்த்தா என்ன நினச்சிப்பாங்க, இவங்க வந்து பீஸ்ட் அலையன்ஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பெருசாக இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டார் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக பறக்கணும் அப்படின்னா கூட டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறத பயங்கரமாக பர்ன் பண்ணணும். அப்போ வேகமாக போகணுன்னா எந்த அளவுக்கு டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா தப்பிச்சு கூட போக முடியாது. ஸோ இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இடம், இவனுக்கே தெரியுது. இன்னொரு விஷயம் இவன் என்ன நோட்டீஸ் பண்ணுறான், போகிற வழியில் எங்கேயுமே சண்டை நடந்ததுக்கான தடமே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவங்களே நினச்சிக்கிறானுங்க, ஓகே இது வந்து ஸ்பேஸ் பீஸ்ட் அலையன்ஸு, நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. இப்போ சண்டை போட்டு அந்த இடம் டேமேஜாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் எல்லாமே தானாக ரிப்பேர் ஆகிடுதுங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சண்டை போட்டு எல்லாத்தையும் உடச்சி விட்டால் கூட மறுபடியும் அது பழைய நிலைக்கே போயிடும். அதனால தான் எவ்வளோ சண்டை நடந்தாலும் அந்த இடத்துல தடையமே இருக்காது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஏன் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா, ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளெலாம் இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. எதுக்குன்னா இன்னும் எந்த ட்ரெஷரும் வந்து வெளியில் வரல. அது வெளியில் வரும்போது மொத்தமாக எல்லா பயபுலையும் அந்த இடத்துல அசம்பிள் ஆகும். இப்போது ஒரு ஸ்பெஷல் ஆரா அப்படிங்கிறத நம்ம ஹீரோவால் ஃபீல் பண்ண முடியுது. பார்பத்தா என்ன சொல்கிறா, இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவனால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களால ஃபீல் பண்ண முடியும்ல. எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. ஆனால் அந்த ட்ரெஷர் இருக்க இடத்துக்கு முதல்ல யாரா போனதுன்னா நம்ம ஹீரோ தான். இப்போது அங்கே ஒரு ஸ்வாட் இருக்குங்க.
இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த ஸ்வாட் இன்னும் முழுசாக வெளியில் வரலை. ஸோ அது வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவன் வெயிட் பண்ணுற வரைக்கும் மற்றவங்க சும்மா இருப்பாங்களா? மொத்தமாக வந்து அடிப்பாங்கல்ல. இப்போ அதுதான் நடக்குது. அந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் வரான். ஒருத்தன் இல்லை, கிட்டத்தட்ட 2 பேர் வந்திருக்காங்க. என்னடா உருவம் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறான். இந்த ஒரு ட்ரைபை நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருப்பான். எங்கே தெரியுமா? நம்ம பார்பத்தா இருக்கால்ல, அவளுடைய மாஸ்டர் கூட இந்த ட்ரைபை சேர்ந்த ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நீ பீஸ்ட் அலையன்ஸ்லேருந்து வந்திருக்கன்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுத்து சொல்கிறேன், இங்கேருந்து போயிடு. அதையும் மீறி இந்த ட்ரெஷர் தான் வேணும்னு இங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாங்கள் சாகிற வரைக்கும் சண்டை போடுவோண்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரிசன் ட்ரைப் கூட சண்டை போடும்போது கிட்டத்தட்ட நம்மளால் எறும்பு மாதிரி இருந்தாப்புல. ஏன்னா அவ்வளோ வீக்காக இருந்தான். ஆனால் இப்போ கதையே வேற இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய உருவத்துக்கும் மேலே அவன் பயங்கர பெருசாக மாறுறான். ஆக்சுவலாக அந்த பிரிசன் ட்ரைப்லேருந்து 2 பேர் கிடையாதுங்க, 3 பேர் இருக்காங்க. நான் 2ன்னு சொல்லிட்டேன். அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, என்னதான் இவங்க உருவம் பெருசாக இருந்தால் கூட 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேரும் பிரித்து சம்பவம் பண்ணுறோண்டான்னு சொல்லிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்க. என்னதான் இவனுங்க நம்ம ஹீரோவோட உருவத்தில் குட்டியாக இருந்தால் கூட சிறப்பாக சம்பவம் பண்ணுறாங்கப்பா. அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இடி மாதிரி விழுது. நம்ம ஹீரோ கிட்ட சீலிங் ஸ்டார் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சீலிங் ஸ்டார்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பயன்படுத்தி அவன் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்பனண்ட் அடிச்சாடியில் அந்த ஓஷன் பாடிக்கு 2 கையும் துண்டா போயிடுமா. இன்னொரு பக்கத்தில் நம்ம பீஸ்ட்டு அது வாழை வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த வாழையே பிடிச்சி சும்மா ஒயின் சுற்றி தூக்கி போட்டுருவானா. இப்போது இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் டைப் ட்ரெஷர் இருக்குது நம்ம ஆட்கள் கிட்ட. அதை யூஸ் பண்ணி உடனே 2 பேருமே ரெக்கவர் ஆயிடுறாங்க. ஆனாலுமே இந்த 3 பேரும் பின்வாங்கின மாதிரி தெரியலங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, டேய் எங்கள் 3 பேரோட கம்பைன்ட் அட்டாக் ஒரு ஸ்டாரியை வந்து அழிச்சிரும்டா, என்ன பண்ணுறோம் பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட ஸ்டார் சாட் இருக்குல்ல, அதில் 3வது மூவ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். அதே சமயத்தில் நம்ம பீஸ்ட்டுமே வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ நம்ம ஹீரோட 2 அட்டாக்குமே கம்பைன் ஆகி தான் போகுது. இந்த ஒரு அட்டாக்ல அவனுங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னடா நம்ம இவ்வளோ பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுறோம், அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்பட்ட மாதிரி தெரியல, ஆனால் நம்மளோட டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறானுங்க. அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இங்கே வெளியில் வரப்போகிறது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர், கண்டிப்பாக மிகப்பெரிய ஆட்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இவனை தடுத்து வச்சா போதும், மற்றவங்களாம் வந்துருவாங்க அப்படிங்கிறான். என்ன நேரத்தில் சொன்னானோ தெரியல, மற்ற அலையன்ஸில் இருக்கவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஹாங் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் அதில் ஒருத்தன் தான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ என்னவா இருக்கான், அவன் ஸ்டார் பீஸ்டாக இருக்கான். அப்போ ஹாங் அலையன்ஸும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ அவனுங்க மறுபடியும் வார்னிங் கொடுக்குறானுங்க, நீ இதுக்கு மேலேயும் ட்ரெஷர் தான் வேணும்னு என்னன்னு வச்சுக்கோ, 3 பக்கத்தில் அந்த அட்டாக் பண்ணுவாங்க, என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயந்தவன் இல்லடா நம்ம ஹீரோ. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, முதல்ல அந்த ஒரு கத்தி பக்கம் யாரும் போகாத மாதிரி கையை வச்சு தடுத்துடுறான். நம்ம பீஸ்ட் என்ன பண்ணுது, இவனை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுடுது. அவனுங்க 3 பேர் சேர்ந்து கம்பைன் பண்ணி அடிக்கிறாங்க. ஆனாலும் ஒன்றுமே ஆக மாட்டுதுங்க. கண்டினியூஸாக அவனுங்களால் என்னென்ன முடியுமோ எல்லா அட்டாக்கையும் பயன்படுத்தி அடிக்கிறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு இன்ச்சு கூட அவங்களால அசைக்க முடியல. ஏன்னா அந்த ஷீல்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் மற்ற அலையன்ஸ்லேருந்து வந்தாங்கல்ல, அவங்க கூட வந்து எல்லா திசையிலேருந்து அடிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்கேருந்து அசைஞ்ச மாதிரி தெரியல, அவன் அங்கேயே இருக்கான். ஒரு வழியாக இந்த ஒரு கத்தியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் கைக்கு கத்தி வந்துருச்சு. அந்த கத்தியை இவன் என்ன பண்ணிட்டான், லைஃப் சீல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவன் தான் மாற்றிக்கிட்டான். ஸோ இதுக்கு மேலே அந்த கத்தி இவங்களுக்கு வேணும்னா இவனை கொன்னாதான் எடுக்க முடியும். மொத்தத்தில் நம்ம ஹீரோ கையில் இருக்கிறது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர். இதை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிட்டானுங்க. சும்மா விட்டுருவாங்களா, இதை எடுக்கணும்ல. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க அலையன்ஸ்க்கு மெசேஜ் அப்படிங்கிறத அனுப்ப ஆரம்பிக்கிறாங்கப்பா. இப்போ இதுக்கு மேலே ஹீரோக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.